இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள உலகின் மிகப்பெரிய ரயில் வலையமைப்புகளில் ஒன்றான ரயில்வே லட்சக்கணக்கான பயணிகளையும் சரக்குகளையும் தினமும் ஏற்றி செல்கிறது. IRCTC தளம் மூலம் ஆன்லைனில் பயணச்சீட்டு முன்பதிவு, உணவு மற்றும் சுற்றுலா சேவைகளை இந்திய ரயில்வே வழங்குகிறது. இந்நிலையில் ரயில் பயணிகளுக்கு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ரயில்வே நிறுவனம் உறுதிப்படுத்தப்பட்ட கன்ஃபார்ம் டிக்கெட்டுகளுக்கான ரத்து மற்றும் பணம் திருப்பி செலுத்தும் விதிகளில் பல்வேறு மாற்றங்களை செய்து அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் பயணிகள் முன்கூட்டியே தெரிந்து செயல்படுவது அவசியமாகி உள்ளது. புதிய விதிகளின்படி பயணம் தொடங்கும் நேரத்திற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு டிக்கெட் ரத்து செய்தால் குறைந்தபட்ச கட்டணத்தை தவிர்த்து பெரும்பகுதி பணம் திருப்பி வழங்கப்படும். 72 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் மொத்த கட்டணத்தில் 25% வரை பிடித்தம் செய்யப்படும். இது பயணிகள் முன்பதிவை கவனமாக திட்டமிட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. மேலும் பயணம் நேரத்திற்கு 24 மணி நேரம் முதல் 8 மணி நேரத்திற்குள் டிக்கெட் ரத்து செய்தால் 50% வரை கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். மிகவும் முக்கியமாக, பயணத்திற்கு 8 மணி நேரத்திற்குள் டிக்கெட் ரத்து செய்தால் எந்த பணமும் திருப்பி வழங்கப்படாது. இந்த கடுமையான விதிகள் கடைசி நேர ரத்துகளை குறைக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளன. PRS கவுண்டர் டிக்கெட் மற்றும் டிக்கெட் டிக்கெட்களுக்கும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இனிமேல் பயணிகள் எந்த நிலையிலும் டிக்கெட்டை ரத்து செய்யலாம். மேலும் முன்பு கட்டாயமாக இருந்த டிக்கெட் டெபாசிட் ரசீது நடைமுறை நீக்கப்பட்டுள்ளது. தற்போது தானாகவே பணம் திருப்பி வழங்கப்படும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டிக்கெட் முன்பதிவிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக IRCTC தளத்தில் முன்பதிவு செய்யும் போது ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் தட்கல் டிக்கெட் முன்பதிவில் முகவர்கள் மீது கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் அனைத்தும் பயணிகளுக்கு சீரான மற்றும் பாதுகாப்பான சேவையை வழங்கும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டுள்ளன.